வணக்கம். முத்து ஜோசியர் பேசுகிறேன். ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்த்தினி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்கியதே ஜன்ம பத்திரிகா. ஒவ்வொருவரும் அவர்கள் பிறந்த காலத்திற்கு ஏற்ப அமைந்த கிரக பலனின்படியே அவரவர்களுடைய பாவ புண்ணியங்கள் லாப நஷ்டங்கள் அமையப் பெறுகின்றன. அவ்வாறே மீன ராசி அன்பர்களுக்கு 2019 ஆண்டு சனி பகவான் 10ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். இன்னும் 1.5 ஆண்டு காலம் இந்த 10ஆம் இடத்திலே சனி சஞ்சாரம் செய்வார். 10ல் ஒரு பாவி என்று சொல்வார்கள். அந்த 10ஆம் இடத்திலே சனி பகவான் அமர்ந்திருப்பது நல்ல யோகத்தையும் நல்ல தொழில் தன்மையையும் கொடுக்க வல்லது. அதுபோல 9ஆம் இடத்திலே விருச்சிக ராசியில் குரு பகவான் உள்ளதும் மிக நல்ல பலனை கொடுக்கும். ஓடிரவருக்கு 9ஆம் இடத்திலே குரு என்று பழமொழி. எந்த விஷயத்திலும் தண்டனையின்றி தப்பித்துக் கொள்ளும் நிலையை, ஒரு ஏற்றத்தை குரு பகவான் உண்டாக்கி தருவார். அந்த குரு 14/3/2019 அதிசாரமாகி 18/5 வரையில் தனுசு ராசியிலே அமர்ந்து 10ஆம் இடத்தில் செல்கிறார். 10ல் குரு பதவியை பறிப்பான் என்று ஒரு பழமொழி. அந்த வகையிலே சில காலங்கள் பதவியில் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய சில காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். 18/5/2019 மீண்டும் வக்ரமாகி 9ஆம் இடத்திற்கே குரு பகவான் வருகிறார். அது நல்ல காலமாகும். அவ்வாறு அமைந்த குரு 29/10/2019 மீண்டும் குரு பயிற்சியாகி தனுசு ராசிக்கே செல்கிறார். இது மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு சோதனையான அமைப்பாக இருந்தாலும் கூட சனி பகவான் மூலம் சில நன்மைகளை பெறலாம். இந்த வகையில் அமையப்பெற்ற மீன ராசி அன்பர்கள் ஆரோக்கியம் சிறிது மனநிலை பாதிப்போட இருக்கும். நரம்பு தொடர்புள்ள நோய்கள் ஏற்பட்டு அதனால் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். ஆனாலும் இந்த சிறு உபாதைகள் ஏற்பட்டு அவை நீங்கி ஒரு முன்னேற்றத்திற்கான அறிகுறி காணப்படும். குடும்பத்தில் தேவையற்ற கருத்து வேறுபாடுகளும் குழப்பங்களும் ஏற்பட்டு பின் கணவன் மனைவியிடையே சுமூகமான உறவு நிலையை உருவாக்கும். மறைமுகமான எதிரிகளால் தொல்லைகளும் ஏற்படும். அந்த எதிரிகளாலேயே சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு உடல் நலம் பாதிப்பு தந்து வீண் மருத்துவ செலவுகளும் ஏற்பட்டு விடுப்பில் செல்வீர்கள். தேவையில்லாத பயம் ஏற்படும். புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். நண்பர்கள் விரோதம் பாராட்டுவார்கள். இவ்வாறு அமைந்த சில காலத்தில் மீண்டும் உங்களுக்கு அதிகாரிகளால் நன்மைகளும் உடல் நலத்தில் பாதிப்பு ஏற்பட்டவைகள் நீங்கி முன்னேற்றமும் நண்பர்களால் நன்மைகளும் ஏற்படும். இது ஒரு அதிசயமான நேரமாகும். வியாபாரிகளுக்கு சிறிது தேக்க நிலை ஏற்பட்டு தன்னுடைய உழைப்பால் அறிவு திறமையால் முன்னேற்றத்தை அடைய வாய்ப்பு உண்டு. பணமுடைகள் நீங்கி நல்ல வாழ்க்கை முறைகள் உருவாகும். கூட்டுத் தொழில் செய்வோருக்கு நண்பர்களிடையே சில குழப்பங்கள் ஏற்பட்டு அதை சரி செய்வீர்கள். புது முயற்சிகளை தவிர்க்கவும். வியாபார ரீதியான வழக்கு ஏற்படலாம். புத்திசாலித்தனமாக அதை வராத தடுத்துக் கொள்வது நல்லது. தேக ஆரோக்கியம் சிறிது தொல்லை தரும். குடும்ப வாழ்வில் வீண் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். சுபகாரியங்களில் உண்டாக தடை ஏற்படலாம். புத்திர வழியில் கவலை கூடும். இருப்பினும் தன்னுடைய நடைமுறைகளால் அதை சீராக்கி நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஆபரண சேர்க்கை ஏற்படும். எதிர்பாராத நன்மைகளும் தனவரவும் உண்டாகியபடியே இருப்பதனால் குடும்பத்தில் பொருளாதார நிலைகள் சீரடையும். கலைஞர்களுக்கு பாராட்டுகளும் விருதுகளும் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய வருடமாகும். வாழ்க்கையில் சாதனைகள் பல புரிந்தும் ஏற்றத்தையும் மேன்மையான யாவும் நடைபெறும் வருடமாகும். அரசியலில் செல்வாக்கு கூடும். தொண்டர்களின் நல் மதிப்பும் ஆதரவும் பெறும் நிலையும் ஏற்படும். உடன் இருப்பவர்கள்
விசுவாசமாக இருப்பார்கள். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். ஸ்பெகுலேஷன் துறையில் கான்ட்ராக்ட், கமிஷன், ஏஜென்சி, லாட்டரி போன்றவைகள் நல்ல பலனையே கொடுக்கும். எனவே லாப நஷ்டங்கள் இரண்டும் அமைந்து ஒரு வினோதமான வருடமாக இந்த 2019 மீன ராசிக்காரர்களுக்கு அமையும் என்பதை விரிவாக கூறுகிறேன்.